Hello friends, custard powder வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 4.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பால் வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். திராட்சை வந்து ஒரு 1/4 கிலோ, இது மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் 2, அதுவும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் 1, ஒரு 1/4 டம்ளர் பால் வந்து கஸ்டர்ட் பவுடர் கலக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் வந்து இதில் காய்ச்சறதுக்காக வச்சுருக்கிறேன். இந்த கஸ்டர்ட் பவுடரில் இந்த பாலை இது ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த பால் பொங்கும்போது இதை ஊற்றி கலந்துக்கலாம். இது கெட்டி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கஸ்டர்ட் வந்து நீங்கள் பால் ஊற்றி நல்லா இது மாதிரி கரைச்சிக்கோங்க, கெட்டி இல்லாமல். இல்லைன்னா பாலில் ஊற்றினோன்னா ரொம்ப திப்பியாக வந்துடும். இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த கஸ்டர்ட் மிக்சரை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றினோன்னா நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டியாயிரும். இப்போ சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சர்க்கரை முதல்ல சொல்லலை. ஒரு 10 ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா இந்த 3/4 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறும்போது இன்னுமே கெட்டியாகும். இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே இது கூட நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்துக்கலாம். நான் வந்து 3 ஃப்ரூட்ஸ் வகை தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆப்பிள், பைனாப்பிள்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த 3 இது மட்டும் தான் போடுறேன். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆறிடுச்சு. இது இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம இந்த வாழைப்பழம் எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நட்ஸு எதாவது போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம். இப்போ சுவையான கஸ்டர்ட் புட்டிங் வித் ஃப்ரூட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.